நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். என்ன காரணத்தினால உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, விஇபி சேனல்ல ஒரு பை கால் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடு எந்த ரீசனால பை ஆகுது, ஃபர்தரா எந்த டார்கெட் வரை ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டு ஷார்ட்ஸா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க. அண்ட் தென் ஃபாரெக்ஸ்ல பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க. டெய்லி ட்ரேடிங் சிக்னல்ஸ், அண்ட் தென் ட்ரேடிங் மென்டர்ஷிப், அண்ட் தென் மந்த்லி நீங்க பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டா எஃப்எக்ஸ் அப்படிங்கிற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்வர்டா கிஃப்ட்ஸ் இருக்கு. லைக் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேக், மொபைல் ஃபோன், ப்ரீமியம் வாட்சஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா ஃபுட் பிரியர் அப்படின்னா நீங்கள் அமேசான், ஸ்விக்கி, பீஸ்கட், கேஎஃப்சி அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே அடிஷ்னலாக இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு டெபாசிட் வித்ட்ராவல் பொறுத்தளவுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு லாட்ஸுக்குமே ஒரு டெபாசிட்டுக்குமே நமக்கு 10 to 15% அப்படிங்கிறது போனஸ் இருக்கும். ஈவன் அதை வித்ட்ராவல்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் உங்களுக்கு டவுட்டு, கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் டாப்லேயும் இருக்கும், வீடியோவில் இருக்கும். அண்ட் தென் அந்த நம்பரை ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கூப்பிடலாம், டெலகிராமையும் கூப்பிடலாம். ஏன் ஈவன் நீங்கள் வந்து ஃபோன் காலில் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ மண்டே மார்க்கெட்டிங்கில் ஓப்பனிங்லேயே ஹண்ட் ஆயிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் கிடையாது, ஃபண்டமெண்டலாக ட்ரம்ப் வந்து டேக்ஸை இன்னும் கொஞ்சம் இம்போஸ் பண்ண போகிறேன் 2 வீக்ஸில் அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே மார்க்கெட் வந்து தான் இருக்குது கிளியராக ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. புல்லிஷ் ஆனதும் நம்மளோட ஸ்டாப் லாஸில் பிரேக் பண்ணதுமே எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் லெவலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க கோல்டோட நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதை வந்து நான் ரிமைண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும் பட்சத்தில் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 3416. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3. ஸோ மார்க்கெட் மேலே போனால் இந்த ஜோன் வரைக்கும் போகும். அப்போ ஃபால் ஆச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3302. லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் ஜோனை தான் மார்க்கெட் ஒபே பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இந்த ஜோனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெம்பரரி சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதாவது டெம்பரரின்னு கிடையாது, ஒரு மார்க்கெட் ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த டச் பண்ணி மேலே போகும், ரைட்டா? ஸோ இது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ கிளியராக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை இப்போ நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெளிவாக புரியும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1, இது நம்மளோட சப்போர்ட் R1, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் R2, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் R2, இது நம்மளோட லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல் டைம் ஹை. ஸோ 80H அண்ட் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் 3. இது நம்மளோட சப்போர்ட் S1. சப்போர்ட் S1. இது S2 லிக்விடிட்டி கிராப்பிங் ஜோன், சப்போர்ட் 2, ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 3423, லோவராக பார்த்தோம் அப்படின்னா 3288, அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 3276. ஸோ இந்த ஜோன்லாம் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகி செல் ஆகும், ரைட்டா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மேஜராக ட்ராப் பண்ணக்கூடியது ட்ரெண்ட் லைன்.
ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஏப்ரல் 9ல் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ராக்கில் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ராக்கில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு டீப் செல் எதிர்பார்த்தோம். பட் நடக்காமல் அங்கேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி அகெயின் ஒரு அப் ட்ரெண்டில் கண்டினியூஷனாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கான். சரிங்களா? ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி இப்போ நம்மளோட மேஜரான ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஏப்ரல் 9லேருந்து மே 9 வரைக்குமே மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதோட க்ளோசிங் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அண்ட் தென் இங்கே. ஸோ அதை நம்ம டெப்த்தாக மென்ஷன் பண்ணவும் தேவையில்லை. அட் த சேம் டைம் இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட என்ன ஜோனு? அப் ட்ரெண்ட் லைன். டே அப் ட்ரெண்ட் லைன் ஃபார் 1 மந்த். ஸோ 1 மந்த்தாக இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ அப் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணியாச்சு. அப்போது டவுன் ட்ரெண்ட் சேனலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். இது நம்மளோட ஒரு ஆல் டைம் ஹை 3500. ஸோ இந்த இடத்துல நமக்கு 3430 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வந்து 2 டைம் டெஸ்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு டைமு, இங்கே ஒரு டைமு. அந்த ஜோனை கனெக்ட் பண்ணி நம்ம இன்னொரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு, டவுன் ட்ரெண்ட் லைன். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடும். டெய்லி ஷார்ட் டேர்மில் டவுன் ட்ரெண்ட் லைன். டவுன் ட்ரெண்ட் லைன். ரைட்டா? ஸோ இப்போ கிளியராக நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணிட்டோம், அப் ட்ரெண்ட் லைனுமே ட்ரா பண்ணிட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ கிளியராக நான் ட்ரா பண்ணிட்டேன். XAUSDயோட கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ஸோ பை ப்ரொஜெக்ஷனாலே நான் வந்து மார்க்கெட் பை ஆக போகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ப்ளாட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்ஷன் என்ன? ஒரு லாங். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி 3306, 3300 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு புல்லிஷ் ஆகும். ரைட்டா? நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து டேவோட ஹையா 3326 டெம்பரரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் 3352. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 3386 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டார்கெட். இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நமக்கு என்ன போகும்? 3428 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த கேண்டிலோட லோவாக 3275 வைக்கணும். லிக்விடிட்டி கிராப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3265 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுருக்கோம். அப்போது இதோட பாத்வே என்ன? மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி அகெயின் இந்த இடத்துல பிரேக் கொடுத்தா நமக்கு டேக் ஆஃப். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஜோன் போனதும் மார்க்கெட் ஃபால் ஆகுமா இல்லை பை ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோ அப்டேட்டாக வரும். அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கிளியராக ப்ரொஜெக்ஷன் பை தான் ஆகும்னு சொல்லிட்டேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒபே பண்ணி பயங்கரமாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே மார்க்கெட் கிளியராக புல்லிஷ் ஆகிருக்கு. அண்ட் தென் முக்கியமான விஷயம், மார்க்கெட் இந்த ஜோன் வந்தது ஏன் புல்லிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஏன் வந்தது, ஏன் புல்லிஷ் ஆகிருக்கு? இங்கே நம்மளோட ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒபே அப் ட்ரெண்ட் லைனு. அண்ட் தென் மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் வந்துருந்துச்சு. அது என்னென்னா லிக்விடிட்டி கிராப் அட் ரெசிஸ்டன்ஸ். லிக்விடிட்டி அட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போகாமல் அதுக்கு மேலேயே க்ளோசிங் வச்சிருச்சு. அண்ட் தென் லிக்விடிட்டி கிராப் அப்படிங்கிறது 3281 வரைக்கும் வந்துட்டு நிறைய பேரோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? கிளியரான ஒரு புல்லிஷ் ஆயிடுச்சு. ரைட்டா? இது சிம்பிளான விஷயம்.
ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஒரு தெளிவான பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்திருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஸோ என்ன கொண்டு போய் கொடுத்தோம், பை. ஸோ ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுவும் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் இருந்தால் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக அப்படியே நல்லா ஒரு பை ஆகி ரேலியே போயிட்டே இருக்குது. ஸோ லைக்வைஸ் இங்கே பாருங்கள், ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட் கிளியராக ஒரு பை ஆகும். ஸோ இது வந்து ஒரு டாப்பில் விழுந்திருக்கும். ஸோ அதனால் வந்து என்ட்ரி ஷார்ட்னு காமிக்குது. இந்த மாதிரி இடத்துல பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் கிடைச்சதுனால நல்ல ஒரு பையிங் ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்த அளவுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை, அதை ட்ராப் பண்ணுறோம். ட்ரிபிளில் பார்த்த அளவுக்கும் நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை, அதையுமே நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன், ரைட்டா. பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்டட். இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் நல்ல ஒரு செல் பையிங் ப்ரெஷர் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும், ரைட்டா. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக பக்காவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் எல்லாமே ஒபே பண்ணி போயிட்டுருக்கு. அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் இன்னொரு மேஜரான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கா, இல்லை, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த பாக்ஸுக்குள்ளே க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ சேனலை பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் என்ன இருக்குது, நல்ல ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு, ரைட்டா. ஸோ இந்த சேனல் வந்து என்ன டைப் ஆஃப் சேனல் அப்படிங்கிறத, என்ன சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறத இப்போவே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து வித்தின் அ பேட்டர்னுக்குள்ளே, சார்ட் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது, வேறு எந்த விஷயமே இல்லை. ஸோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் பேட்டர்ன் படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் பெனட் சார்ட் பேட்டர்ன் வந்து கிளியராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு லோலேருந்து ஒரு ஹை போய் ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, ஒரு லோ வந்து என்ன ஆகும், பிரேக் அவுட் பண்ணி டம்முன்னு மேலே போகும். ஸோ லைக்வைஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அழகாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு லோவில் இருந்து ஒரு ஹை வந்திருக்கா, ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, ஒரு லோ. இந்த இடத்த கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலேயே போவான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இந்த அளவுக்கு டார்கெட் ப்ரைஸ் கிடைச்சாலே போதும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த வீக்கில் கேதர் பண்ண போகிறோம். ஸோ புல்லிஷ் பெனட் பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு ஃபார்மேஷன் ஆயிருக்கு. புல்லிஷ் பெனட் பேட்டர்ன் ஃபார்ம்டு, ரைட்டா. ஸோ இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி என்ன கலர் கொடுக்கலாம், இது ரொம்ப இதாக இருக்குது, ரெட்டு. ரைட். ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் நமக்கு தெளிவாக கிடைக்குது. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பேட்டர்ன் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பாட்டம், ஒரு டாப்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ரீடெஸ்ட் கொடுத்து என்ன ஆகும், புல் பேக் பண்ணி அதோட டார்கெட் ப்ரைஸ் போகும். ஸோ அப்போ டார்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு பாட்டம் வந்துட்டு அகைன் டார்கெட் ப்ரைஸ் போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு டார்கெட் ப்ரைஸ்லேருந்து பாட்டம் வந்துட்டு அகைன் வந்து என்ன போகும், ஒரு டாப்புக்கு போகுது. ஸோ இதை நான் கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்னது கூட ஒரு ராங்காக சொல்லியிருக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கேருந்து பாருங்கள், ஒரு ஹை போயிட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு கிளியராக ஒரு பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் அப்படிங்கிற உங்களுக்கு எங்கே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு பேட்டர்ன் தெரியும்.
ஸோ நம்ம அந்த வி பேட்டர்னையும் ஒரு கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. ஸோ ஓவராலா டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு கமெண்ட், டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் என்ன கண்டிப்பா கூப்பிடுங்க. ஸோ இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். இது TP1, TP2 அந்த மாரி நெறைய போயிட்டுருக்கும். ஓவராலா டார்கெட் பிரைஸ் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். TP ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரீசன் என்னலாம் இருக்கு? எதனால கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா இதுல பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் கோல்டு புல்லிஷ். ரைட். ஸோ முதல் காரணம் என்ன? ரைட். ஸோ முதல் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் எக்கனாமிக். அதாவது லாஸ்ட் வீக் மண்டேயே என்ன ஆச்சு? ட்ரம்ப் வந்து டாக்ஸஸ் எதுவும் குறைக்க மாட்டோம். இன்னும் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து அகைன் ஒரு புல்லிஷை சந்திக்க போகுது. ஸோ இந்த மாரி தகவல்லாம் நீ எங்க இருந்துடா கத்துக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணும்போது இந்த கார்னர் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பேர்ல ட்ரேட் பண்றீங்களோ, அந்த பேர கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கீழயே உங்களுக்கு வந்து நியூஸஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ லைக்வைஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதில என்ன சொல்லியிருந்தேன்? ட்ரம்ப் வந்து ஆம் சாரி யுஎஸ் எக்கனாமிக் வந்து சைனா மேல வந்து ட்ரேட் டாக்ஸ் வந்து எடுத்ததுனால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க மே 9ஆம் தேதி மார்க்கெட் கிளியரா புல்லிஷ் ஆகும் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது இன்னும் எஸ்கலேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் இன்னுமே வந்து கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். ஏன்னா, குளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 3345 அந்த மாரி ஜோன்ல தான் வச்சிருக்கு. ஸோ இன்னும் நல்ல க்ளோசிங்லாம் நமக்கு கீழ வைக்காதனால, ஸோ இன்னும் கோல்டு வந்து ஹையா போகும். கோல்ட் ரைசஸ் ஆன் டாலர் வீக்கெண்ட்ஸ். DXY வந்து வீக் ஆயிருக்கு. அதனால வந்து கோல்டு கிளியரா ஒரு புல்லிஷ் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் 2வது அப்ப இது நம்மளோட முதல் ரீசனா? கிளியரா அத மென்ஷன் பண்ணிடுவோம். ரைட். சார்ட் அதுக்குள்ள எங்கேயோ போயிருச்சே. XAUSD. ரைட். இது நம்மளோட முதல் ரீசன். ரைட். ஸோ 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான். ஸோ இந்தியா, பாகிஸ்தான பொறுத்தளவுக்கு அந்த வார் இஷ்யூ வந்து நமக்கு ஃப்ரைடே தான் கொஞ்சம் தீவிரமா இருந்ததுனால, ஸோ அன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு லிக்விடிட்டி கிராப் கலெக்ட் ஆயிட்டு, மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆச்சு. ஸோ வார் அப்படிங்கிறது ப்ரீவியஸாவே ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே ஸ்பைக் ஆகுது நம்ம ஃப்ரைடே ஆனதுனால தான் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தரா புல்லிஷ் ஆகுறதுக்குமே நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் அட்மோஸ்ட் ரீசன் இன்னும் மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 145% வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாரு. ரைட்டா? ஸோ அத ரெட்யூஸ் பண்றதுக்கு நோ கன்சிடரேஷன். நான் அத பத்தி நான் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். அப்ப இன்னும் நான் இன்கிரீஸ் தான் பண்ணுவேன். குறைக்க மாட்டேன். இன்கிரீஸ் பண்றது தான் நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தாரு. ஸோ ஓவராலா டெக்னிக்கலா, ஃபண்டமெண்டலா புல்லிஷ் ஆகுறதுக்கு இதுதான் ரீசன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல டவுட்ஸ், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் நோ நீட் டூ ஹெசிடேட். யூ கேன் கான்டாக்ட் மீ டைரக்ட்லி ஆன் மை WhatsApp, Telegram ஆர் ஈவன் ஃபோன் கால். சரிங்களா? ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.